ஸோ வெரி நெக்ஸ்ட் டே சண்டே எனக்கு வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. கொஞ்சம் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். வேண்டாம், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, கொஞ்சம்லாம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை என்ன. அவன் ஏன் என்னை விடுற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக நானே அவாய்ட் பண்ணால் கூட கால் பண்ணி 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 கேரிங் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு 4-5 மிஸ் கால்க்கு அப்புறமேட்டு தான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு கேரிங் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அப்போது பேசினதுக்கு அப்புறமேட்டு சரி இல்லை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலு. திருப்பியும் அவன் அதே பாயிண்ட்டுக்கு வரான். இது எல்லாமே ரெக்கார்டிங், எல்லாமே ஃபோன் தாங்க. வாழ்க்கை லைஃப்பில் முக்கால்வாசி ஈவன் எனக்கு நடந்த சூனியம் கீனியெல்லாம் கூட கம்யூனிகேஷன் இங்கேருந்து அங்கே. இது மாதிரி அவள் பண்ணுறா, அவளுக்கு ஏதாவது போய் பண்ணுங்க அப்படின்னு இவன் கம்யூனிகேட் பண்ணுவான். எல்லாமே ஃபோன் தான். அப்புறம் என்ன ஆகுது, பேசிட்டேன். பேசினதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் பேசினதுக்கப்புறம் ஒரு ஹோப் வருது, சரி இவன் நல்லவன்ற மாதிரி. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பொண்ணு ஒரு எச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும். ஒரு வீட்டில் வந்து 2 கேரக்டர் இருக்குது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கன்னு இருக்குதுங்கன்னா ஒன்று எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. எல்லாருமே வேறு வேறு மாதிரி தானே இருப்பான். அந்த வகையில் இந்த பையன் நல்லவனாக இருப்பான், அந்த பொண்ணு இப்படி குப்பை மேடு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதை சொல்லி எவ்வளோ கேட்டான். நெக்ஸ்ட் டே கூட மூஞ்சி நேற்றுலேருந்தே சரியில்லை, என்னென்னலாம் அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். என்னை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு என்னோடய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, அவன் எவ்வளோ நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சும் நம்ம எப்படி அவங்கக்கிட்ட மூவ் பண்ணுறான். ஒரு வேளை நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம், இவன் நம்மளை யூஸ் பண்ணுறான், லிட்ரலி ரொம்ப யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சோ, அவள் அந்த விஷயத்தில் உஷாராயிட்டானா நம்ம அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு ஒரு மேலே ஃபீல் பண்ணானோ என்னவோ. நான் என்னோடய இதுவை செக் பண்ணுறதுக்கு ஒரு வேளை இவன் வந்து கேஷுவலாக தான் விடுறான்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் கரைக்கிறத அப்படின்னு ஒரு தாட் கூட இருந்திருக்கலாம் அவனுக்கு. அவன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இப்போ தோன்ற விஷயம். அப்போல்லாம் வந்து பிளாங்க். நான் பேசிட்டேன், சரி எல்லாத்தையும் விட்டுடலாம், போனது போச்சு, வேறு என்ன பண்ணுறது, கஷ்டத்தோட கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டமாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. இந்த போன பொண்ணு ஒரு ஃபோன் இல்லை, வந்து சேர்ந்துட்டேன், எதுவுமே இல்லைங்க. என்னை பற்றி என்கிட்ட என்னை பார்க்கணும், என்னை பேசணும்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. என்னை அங்கே பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரையும் இல்லை, என்னை பார்க்கல. சும்மா அப்படி ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ஒரு அந்த ஜவுளியை பார்த்த பார்வை கூட ஒரு 1 மினிட்டுக்கு கண்டினியூஸாக என்னை பார்த்துருக்காது. அந்த ஜவுளி மேலே கொடுத்த அட்டென்ஷன் கூட. அதுக்கப்புறமேட்டு விட்டாச்சு, தருதலைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி தேவையில்லை, அது கூட நம்ம உட்காந்து குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இவன்கிட்ட யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து அந்த பொண்ணு வந்து போன தருணம் இதுதான். பயம்ன்ற ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகுங்கிறது இந்த பொண்ணு காமிச்சிருச்சு. செம்ம டேஞ்சர், போனால் லைஃப் காலி ஆகிடும். அதுக்கு காரணம் இந்த பொண்ணாக தான் இருக்கும்னு லேட்டர் ஆன் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இந்த 2 பொம்பளைங்களும் ரொம்ப மோசம். அது வந்து அம்மாவோட வளர்ப்பா இல்லை வந்துட்டு அம்மாவோட ரத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியே வந்துருச்சு. அப்போ கூட எனக்கு பையன் மேலே டவுட் வரல. பையன் வந்து ஓரளவுக்கு தெளிவாயிட்டான். இந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கல. இதோட ட்ராக்கில் என்ன அனலைஸ் பண்ணுறான், நல்லா என்னோடய கேரக்டரை நல்லா அனலைஸ் பண்ணுறான். என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ஜெல் ஆகுறான். ஸோ எனக்கு இந்த சர்விங் ரொம்ப பிடிக்கும், அனாதை ஆசிரமம்க்கு போகிறது, தத்தெடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே என் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது எல்லாமே நிறைய எடுத்துக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு பொய் சொன்னால் மாட்டினா செத்தேன், அந்த நாளே போயிடுச்சுங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறான். என்னை டீப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி என் கேரக்டரை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ஜெல்லாகி போடுறான். ஆனால் என்னோடய பேக் சைடு, என்னோடய தலைக்கு முகத்துக்கு பின்னாடி அவனாகவே இருக்கான். அதே கேரக்டரு திருப்பி என்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரியான கேரக்டரு அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கேரக்டரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்லாகிறான். இப்படி தான் அவன் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தால்
இவன் வந்து ஐயோ இவன் நல்லவன் வல்லவன் சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. ஹீ இஸ் அ ஈஸி கோயிங் கை. ஓகேங்களா? அதாவது ஈஸி கோயிங் கை அப்படின்றது எதுலன்னா பணன்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அடி வாங்கிட்டான். மற்றபடி இவனுக்கு வந்துட்டு ஃப்ரீக்கி கை சொல்லலாம். அவன் வந்து இந்த ட்ரெண்டிங்காக நல்லா அப்படியே ஜக ஜக ஜிக ஜகன்ற மாதிரி இருக்கணும் அவனுக்கு. எப்படி சொல்கிறது, நல்லா பொண்ணுங்க, பைக்கு, டிஸ்கோ, கிளப்பு, சரக்கு, கஞ்சா இது மாதிரியான ஓரியன்ட் கை. ஆனால் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் பசங்க வந்து கிடச்சி விட்டாங்க. அவனுங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னோடனே. இவனுக்கு வந்துட்டு இங்கேயும் பார்த்துக்கணும், அங்கேயும் பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியாமல் பண்ணணும், இவனுங்களுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டே வாழ்ந்து 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 கடைசியில் லைஃபே வந்து ஃபுல்லாக வேஷம் போட வேண்டியதாக ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் மீ, என்கிட்டையும் சேர்த்து. ஃபைன். இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நடந்து வச்சிருச்சா. அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது. இந்த பொண்ணுக்கிட்டேருந்து வரல எனக்கு ஃபோனு, அவங்க அம்மா கிட்டேருந்து வருது. சண்டே. என்ன நீங்கள் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஏன் இவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு வேணும், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. நானும் கொஞ்சம் குத்துன மாதிரி தான் சொன்னேன். இந்த பொம்பளை எனக்கு என்ன சொல்லிச்சு, முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு, உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும், உங்களை மீட் பண்ணுறதுக்காக வரான்ச்சு. அப்போ இந்த பொம்பளை ஏன் இப்படி இவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க. இல்லை அவங்க ஷாப்பிங்க்காக வந்தாங்க, அவங்க தான் ஷாப்பிங் பண்ணாங்க, ஷார்ட்டேஜ் ஆச்சு, நான் அதை அவங்க கார்டு கேட்டாங்க கொடுத்தேன் அப்படின்ட்டேன். இதுவும் ரெக்கார்டிங்கில் இருக்கும், ஏன்னா இதுவும் ஃபோன் தான். என்னோடய லைஃப் வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த மாதிரி கால் ரெக்கார்டிங்ஸில் தான் இருக்குது. நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை அப்படின்னா. ஆனால் சீரியஸாக அதெல்லாம் எடுக்க முடியுன்றாங்க, செலவாகும். 1.5 லட்சம் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைனாலும் எனக்கு அந்த 1 lakh 1.5 lakh 2 lakhs வந்து ஒரு விஷயமாகவே தெரில இந்த ஜென்ரேஷனுக்கு. அதை சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாரிச்சிடலாம், ஆனால் என்னால் முடியல. என்னால் சம்பாதிக்கிறது குழந்தைய வச்சுக்கிட்டு, இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன் ஒரு குழந்தை இல்லாமல் அப்படின்னா நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கே தெரியும். பட் அந்த குழந்தையும் வச்சு என்னை சத்தியமாக முடியல. ஹெல்த் ஒரு இடத்துல பயங்கரமாக வாங்கிடுச்சு. மெயின் திங் வந்து எல்லா வழிகளோட மன அழுத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் என்னால் நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத லாகிங் ஆகிறதுக்கு காரணமே. இவனோட விஷயத்துக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா நான் தான் ராஜாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை எப்பயுமே நான் வாழ்ந்துட்டுருப்பேன். எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு என் மனசாட்சி எப்பவுமே நான் சொல்லும். ஃபைன். அப்போது இந்த பொம்பளை வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் சொன்னேன், ரொம்ப தேங்க்யூ அப்படி இப்படின்லாம் சொல்லிச்சு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை. வந்து சேர்ந்துட்டேன், எதுவுமே இல்லைங்க. சரி ஓகே, அதுங்களுக்கெல்லாம் அப்படியே பழகிடுச்சுங்க. ஆட்டையை போட்டு அடுத்தவனை ஏமாற்றி திங்கிற சோத்துலேருந்து படிக்கிற படிப்புலேருந்து. ஃபைன். கல்யாணம் பண்ணது வரைக்கும் கல்யாணம் பண்ண இன்றைக்கி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கு. கல்யாணம் பண்ணி வித்தின் ஒரு வருஷத்துலேயே அவனுக்கே சூனியம் போட்டு தான் இன்னும் இவ்வளோ வருஷம் அவங்ககிட்ட குப்பை கொட்டிகிட்ருக்கு. அடிக்கடிக்கு போய் அவனுக்கு பண்ணிக்கிட்டே வரும். அவன் என்ன பண்ணுவான், அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா சொல்கிறேனே, இது வந்து அது வாயாலே சொன்னது எனக்கு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து போனச்சா. பொண்ணு வந்து போனதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைன் டே ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நம்ம வெளியில் போய் அந்த ஒரு வீக்கெண்டில் சாப்பிட்டுட்டு பீச் ஸ்டேஷனில் என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான் மார்னிங்கில். சரி லேட் ஆகிடுச்சி, இங்கே பீச்லேருந்து ட்ரெயின் இருக்கும், நான் பீச் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஸ்டேஷனில் பார்த்த மாதிரியே ட்ரெயினும் இருந்துச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நான் அப்போ ட்ரெயினில் உட்காந்துட்ருக்கேன், இவன் பிளாட்ஃபார்மில் இருக்கான். அப்போ இவன் ஒரு வார்த்தை ஒன்று விட்டான். ஏதோ ஒன்று சொல்கிறான். அதுக்கு நான் சிரிச்சிட்டேன். நல்லா அப்படியே வாய் விட்டு சிரித்தேன் நல்லா மனசார. அப்போ சிரிக்கும் போது ஸ்பாட்டில் ஐயோ சிரிக்காத, கேவலமாக இருக்குது, நீ சிரிக்காத, பார்த்தாலே டொனால்ட் டக் மாதிரி இருக்குன்னா.
இந்த வேர்டு டொனால்ட் டக் அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு என் மைண்டில், எந்த அளவுக்கு ஆழ்ந்த மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் வந்து சிரிச்சா டொனால்ட் டக் மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி ஸ்பாட்லேயே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேங்க. நான் அது மாதிரிலாம் ஒரு ஜென்மம் பிறக்கவே கூடாது, ஆண்டவனும் படைக்கக்கூடாது சென்சிட்டிவ் கேரக்டர்ஸை. அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுவே மனசில் ரிப்பீட்டடாக ஓடுது. அவங்ககிட்ட பேசுகிறது கூட எனக்கு பிடிக்கல. அதே சேம் மந்த்தே நான் என்ன பண்ணுறேன், வேளச்சேரியில் ஆஃபீஸ்க்கு போகும்போது வேளச்சேரியில் கூகுள் பண்ணி ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ஷிவானி டென்டல் கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு டென்டல் கிளினிக் இருக்குது. எங்கன்னா அந்த தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் வேளச்சேரிக்கு முன்னாடி. அந்த தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு இறங்கி ஒரு லேன் மாதிரி போகுது. அந்த லேனில் ஒரு 2 கடையை தள்ளி ஒரு மேலே ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது. ஸோ நான் இவனுக்கு சொல்லலை, இந்த விஷயமே நான் சொல்லலை. நானே போய் கன்சல்ட் பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி நான் ஒருத்தங்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இதெல்லாம் தெரியும். அந்த டாக்டர் கூட நான் சொல்லியிருக்கேன். அவர் ஏன் கேட்டாருன்னா, நல்லா இருக்குங்க, ஸ்மைல் நல்லாயிருக்கு, பல்லு நல்லாயிருக்கு, ஏங்க அப்படின்னாரு. அப்போது அவர்கிட்ட நான் இது சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லை, இது மாதிரி சொன்னது அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து கொஷின்ஸ் கேட்கணும் அவர்கிட்ட. இது மாதிரி நான் வந்து பிரேசஸ் ஃபிக்ஸ்டு போடுறேன்னா அது வந்து எனக்கோட ஸ்மைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுமா, நல்லா இருக்குமா, பியூட்டிஃபுல்லாக இருக்குமா? நல்லா தானேங்க இருக்குது, நல்லா இருக்கிறது ஏங்க நீங்கள் திருப்பி இது மாதிரி பண்ணணும் அப்படிலாம் அவரு சொல்லிட்டுருக்காரு. அப்போது சரி, ஓகே, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பண்ணணும்னு. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கேப்பே இல்லாமல் இருக்குது பல்லு. நீங்கள் அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலை அப்படி இப்படின்னா கேப் வந்துடும். அப்படி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணணும். சரிங்க, நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட ஃபுல் பேமெண்ட்டாக என்னால் கொடுத்து பண்ண முடியல அந்த ட்ரீட்மெண்ட். அவர் என்ன சொன்னார், ஃபுல் பேமெண்ட்லாம் வேண்டாம், இவ்வளோ நீங்கள் பே பண்ணிடுங்க இப்போதைக்கு. மிச்ச பேமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் மந்த்லி இதுக்கு வருவீங்கள்ல ரிவ்யூக்கு, அந்த நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு எவ்ரி இதில் வந்துட்டு நீங்கள் 1000 2000 பே பண்ணிவிடுங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட் 1 இயருக்கு பிரேசஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நானும் ஓகே அப்படிங்கிறேன். அப்புறம் ஒரு 5 டே அவர்கிட்ட கன்சல்டேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே எனக்கு அவருக்கு பண்ணுறாரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு பிரேசஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈன்ற எல்லோரும் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. என்னோடய ட்ரெயினர் சிரிக்கிறாரு. ஐயோ, என்னது இது திடீர்னு? இவனுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இவன் வந்து ஆக்சுவலாக வேலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் என்னோடய முன்னாடி ஷிஃப்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ வேலை பண்ணிகிட்ருக்கான். அப்போது நான் வந்து இவன் முன்னாடி போய்ட்டு நின்று ஸ்மைல் பண்ணுறேன். அவன் அப்படியே முறைக்கிறான். முறைச்சிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கன்ற மாதிரி. நீ லாஸ்ட் வீக் என்ன சொன்ன அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சொன்ன அப்படின்னு. அந்த பீச் ஸ்டேஷனில் என்னை விடும்போது டொனால்ட் டக் மாதிரி இருக்குது, உன் ஸ்மைல் கேவலமாக இருக்குது, சிரிக்காத, பயமாக இருக்குதுலாம் சொன்னியா? அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு சென்சிட்டிவ் ஆகிடுச்சின்னு தெரியுமா? ஏய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அறிவில்லை, நீ இது மாதிரிலாம் பண்ணுவியா அதுக்குன்னு அப்படி இப்படின்னு அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ எப்படி சொன்னியோ இல்லைன்னு தெரில, சரி விடு, நான் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஓவர் கஷ்டமாயிடுச்சு. சரி விடு, நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் திட்டுறாங்க, ஏண்டி நல்லா இருந்த பல்லை இப்படி பண்ணி வச்சுருக்க, என்ன உனக்கு பிரச்சனைன்னு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. அப்போது நான் பிரேக்கில் போய் உட்காரும் போது அங்கே ஒருத்தர் வராரு. இன்றைக்கி வரையும் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன ஃப்ரெண்ட் அவர். ரொம்ப பிடிக்கும். அந்த ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ண அதாவது ஒரு பொண்ணு வந்து தைரியமாக செக்யூர்டாக ஒரு ஆண்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். ஒரு பொண்ணு வந்து தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு உதவின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை கிட்ட போய் கேட்கலான்னா இந்த நபர். அந்த ஆஃபீஸில் எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் மரியாதை வச்ச ஆண் யாருன்னா இந்த ஆள். அந்த ஆள்கிட்ட நான் மனுஷங்கிட்ட இன்ன வரையும் நான் காண்டாக்டில் தான் இருக்கேன். இது எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியும். இப்போ நான் ரீசெண்டாக பேசும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொன்னார், என் முன்னாடி தான் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏங்க இது மாதிரி பண்ணிட்டீங்க பல்ல, நல்லா இருந்த இதுங்க, என்னங்க நீங்கள் அப்படின்னு.
இல்லைங்க ஏதோ தோணுச்சுங்க பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போது இந்த பையன்கிட்டயும் சொல்லியிருக்காரு, என்னடா இதெல்லாம் கேட்க மாட்டியா, ஏன்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, சின்னத்தை சொல்கிறத கேட்டால் தானே, எனக்கே ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசியிருக்கான் போல். அது எனக்கு இப்போ சொன்னார். ஃபைன். ஆனால் நான் பிரேசஸ் போட்டேங்க இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறமேட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, இது மாதிரி என்ன ஒரு கிண்டல் கேலி பண்ணதுனால அதை நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டேன். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மே மந்த்தா இல்லை ஏப்ரல் எண்டாக மேவா இல்லை ஜூன் பிகினிங்கான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஃபோன் கால்ஸை பார்த்தா இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோன் அவங்க அம்மாட்டேருந்து எனக்கு வருதுன்னா அந்த பொண்ணோட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வருது. அதுக்கு நடுவில்லாம் அவங்க அம்மாலாம் ஃபோனே பண்ண மாட்டாங்க. ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ரெகுலராக ஃபோன் பண்ணுறது இல்லை ஆடிக்கு அமாவாசைக்கு ஏதாவது விஷ் பண்ணுறது, ஏதாவது பண்டிகை இல்லாட்டி நல்லா இருக்கியான்னு சும்மா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறது, அந்த மாதிரி கேரக்டரான பொம்பளை இல்லை அது. அதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணணும். அதுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும், ஏதாவது பிட்டு போடணும் காசுக்காக அப்படின்னா ஃபோன் பண்ணணும். மற்றபடி அப்படியே அவாய்ட் பண்ணி அது உண்டு அது வேலை உண்டுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரியான ஒரு லேடி அது. அப்போது எனக்கு அடுத்த ஃபோன் அந்த பொம்பளை கிட்டேருந்து எப்போ வருதுன்னா, அதுவும் அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க கிடைச்சா. ஃபோன் வருது, இது மாதிரி பொண்ணு வேலை செய்கிற இடத்துல ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நல்ல பையன், நல்ல வீடு வாசல் எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டுறாரு, ஏன்னா பையன் வந்து எஸ்சி அப்படின்னு. ஆக்சுவலாக இதுங்களே எஸ்சின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியும். எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வரையும் இதுங்களோட ஜாதி. ஆனால் இவங்க எங்களை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாங்க, போக போக சொல்கிறேன். அப்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப இது பண்ணுறாரு, பையன் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. அப்போ நான் சொன்னேன், ஜாதிலாம் வந்து ஏதோ ஒரு மனுஷங்க ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் இப்போலாம் யாருமே பார்க்குறதே இல்லையே இந்த ஜென்ரேஷனில். இவரையே இந்த ஜென்ரேஷனில் உட்காந்து ஜாதி பற்றிலாம் பேசிகிட்ருக்கு. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏற மாட்டுது, அவங்க ஒரு நல்ல உயர்ந்த ஜாதி இல்லை, அதான் அந்த திமிரு அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இது அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக தெரில. பட் அந்த பொம்பளை அந்த ஆளுக்கு அரைச்சி கொட்டுது. அதுக்கப்புறமேட்டு அவள் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு கொஞ்சம் கால் பண்ணி பேசுகிறீங்களா, ஏன்னா நீங்கள் பேசினா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு தோணுது. என் பொண்ணும் அவர்கிட்ட பேசுறதில்ல, பேசி பார்த்தா அவர் ஒத்துக்க மாட்டேன்னு ஒன்று விட்டுருச்சு. சாரி, பொண்ணும் பேசி பார்த்து விட்டுருச்சு, அவர்கிட்ட பேச முடியல அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், சரி நான் பேசுகிறேங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்க அப்பாட்ட கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது இது மாதிரி ஏதோ சொன்னாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரேஷனில் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை நானும் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து ரொம்ப ரிச் கேஸ்ட்டு. நான் வந்து இவங்கள கல்யாணம் பண்ண போய் தான் என்னை வந்து கம்ப்ளீட்டாக என் ஃபேமிலியிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அது வேண்டாம். நான் எப்போ என் ஃபேமிலியெலாம் வந்து என் கூட சேருவாங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் சும்மா ஹாய் பாயில் தான் நிற்கிறாங்களே தவிர யாருமே ஃபுல்லாக ஜெல் ஆகிறதில்ல அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் யாருக்கோ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணுங்க, அதுவும் ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு. நான் ஐ திங்க் அபவுட் நான் இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னாரு. சரி ஓகே யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. பேசின தகவலை இந்த பொம்பளைக்கும் கால் பண்ணி இது மாதிரி பேசினேன், அவர் இப்படி சொன்னாருன்றதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது இந்த விஷயம் வந்து 2-3 நாள் அப்படியே ட்ராவல் ஆகுது. இந்த பொண்ணு வந்து வீட்டில் பேசுகிறதில்ல போல், வீட்டில் சரியாக சாப்பிட்றதில்ல போல். அந்த 2-3 நாளில் இப்படியே போயிட்டுருந்துச்சு. ஒரு 3வது நாளும் என்னவோ அவங்க அப்பாவே எனக்கு கால் பண்ணுறாரு, சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு. இல்லை பொண்ணு இது மாதிரி பேச மாட்றா, பண்ண மாட்றா, ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு வச்சுருக்கா, நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது, சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு.
அப்படியா நிஜமாவா? ஆமாம். அதுக்கப்புறம் அவளோட இஷ்டம். அவள் எப்படி வாழ்கிறா என்ன பண்ணுறா. ஐ ஆம் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் எனிதிங். நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது தப்பாக ஆச்சுன்னா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு எனக்கும் அவங்க அப்பாவுக்கும். எல்லாமே ரெக்கார்டிங் தாங்க, எல்லாமே ஃபோன் தான். உடனே நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இப்படி சொன்னாங்க. உடனே அப்போ தாங்க இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. பேசுனீங்களா? மம்மி சொன்னாங்க. பேசுனீங்களா? என்ன சொன்னார்? இல்லை இதுதான் சொன்னார். அப்படியா? இல்லை, நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அவனோட பாஸ்ட்டு, அவனோட ஃபேமிலி எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டான். அந்த பையனுக்கு இப்போ இவர் பார்த்தாருனா எப்படி பார்ப்பாருன்னு தெரியாது. இவனுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த வண்டி இருக்குது. இந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது இது எல்லாமே ரெக்கார்டிங், இது எல்லாமே ஃபோனில் இருக்கும். இது எல்லாமே ஃபோன் கான்வர்சேஷன் தான். அவங்க அந்த பையனுக்கு சொந்த வீடு இருக்குது. அவங்களுக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டில். அதுவும் பொண்ணு ஒருத்தரை லவ் மேரேஜ் பண்ணி அவங்க அவங்களோட ஏர்னிங்ஸ்லேயே சொந்தமாக ஒரு பெரிய வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்க வீடு இவருக்கு தான். இவங்க அப்பா பென்ஷனரு. எவ்வளோ டீட்டெயிலாக கேதர் பண்ணுது பாருங்கள். இவங்க அப்பா பென்ஷனரு. ஸோ இவரோட சேலரி அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும், இவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க அப்பாவே பார்த்துப்பாரு ஃபேமிலியை. இவன் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இவன் என்ன பார்த்துப்பான். இவ்வளோ தெளிவாக இருக்குங்க. நான்லாம் இவங்க வீட்டில் பிறந்த பையன் இவங்க அண்ணங்காரனை எப்படி லவ் பண்ணேன்னா, அவன் 0ல் இருக்கான், அடுத்த வேளை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறான், அவனுக்கு ஒரு வண்டி வாகனம் இல்லை, அவனுக்கு ஒரு சொத்து இது இல்லை, இதெல்லாம் அவன் சொல்லி இதெல்லாம் நான் மெல்ட் ஆகி தான் அந்த ஆள் மேலே எனக்கு சிம்பத்தி லவ்வே வந்துச்சு. மெயினாக அந்த பசின்ற ஒரு காரணத்து அதை கேட்டு தான் சிம்பத்தி லவ்வே அங்கே தான் ஆச்சு. ஆனால் இங்கே இந்த பொண்ணோட வேர்ஷன் எப்படின்னா, அவன்கிட்ட பைக் இருக்குது சொந்தமாக, அவன்கிட்ட சொந்த வீடு இருக்குது, அந்த வீடு அவனுக்கு தான். அவங்க அக்கா அதில் வரமாட்டாங்க, அவங்க அக்கா சொந்த வீடு கட்டிக்கிட்டாங்க, அவங்க அப்பா பென்ஷனரு, இவன் சம்பளம் அவங்க வீட்டுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ கேல்குலேஷன் சத்தியமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கான்வர்சேஷனில் எனக்கே. நான் கம்முன்னு கேட்டுட்டு இருந்தேன். எதுவுமே ரிப்ளை இல்லை, கிப்ளை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு தெளிவுங்க. மெயின் மேட்ரு என்னென்னா, பைசா இருக்குதா பையன்கிட்ட, லவ்வு கிவெல்லாம் செகண்டரி, ப்ரைமரி பைசா இருக்கா, சொத்து இருக்கா. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து 4 பேர் ஆட்டை போட்டே வளர்த்துட்டோம். நம்ம திருப்பியும் அது மாதிரி ஆட்டை போட்டுலாம் வாழ முடியாது. வரவன் கையில் மிளகா அரைச்சி உட்காந்துடணும். இதுதான் இதுங்களோட மேஜர் திங்காகவே இருந்துச்சு. அப்போ நான் ஓகேங்க அப்படின்றேன். ஸோ வேறு எதாவது சொன்னார் எங்கள் அப்பா? இல்லை அவள் தான் சொன்னார். ஓகே அக்செப்ட் பண்ண போகிறேன். அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இப்படியே நான் இருந்தேன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம். அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் லெட் தெம் அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ், ஓகே சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த பொண்ணோட கான்வர்சேஷன். ஸோ இந்த பொண்ணு போனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி என்னோடய பிரேசஸோட விஷயம் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இவங்க அம்மாவோட கால் இந்த ஆளோட இந்த பொண்ணோட லவ் பண்ணுற பையனை பற்றி இன்ட்ரோ பண்ணுறாங்க, விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. அவங்க அப்பாட்ட பேசுகிறேன். அவங்க அப்பாவும் ஓகே சொல்கிறாரு. இந்த பொண்ணோட காலு அந்த பொண்ணுக்கிட்ட காலையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடந்துச்சுன்னு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுத்தபடியாக அவங்க அம்மா வெரி நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு கால் வருது. எதுக்கு? அவங்க அம்மாவோட கால் அவள் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்டேருந்து எந்த ஒரு கான்வர்சேஷன் அதெல்லாம் இல்லை. இப்போ பேசினது எல்லாமே இவங்க அண்ணன்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ஒத்துக்கினது ஒத்துக்காதது, அதுக்கப்புறம் பேசினது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக நெக்ஸ்ட்